21ஆம் ஆண்டின் புதிய இந்தியா சீர்திருத்த நடவடிக்கைகளால் ஒவ்வொரு துறையிலும் புரட்சி செய்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெங்களூரு அருகில் உள்ள எலஹங்கா விமானப்படை மைதானத்தில் 5 நாட்கள் நடைபெறும் ஏரோ இந்தியா கண்காட்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். Indigenous helicopter has been designed to operate. ஹெலிகாப்டர்கள், குட்டிரக விமானங்களின் சாகசங்களை பிரதமர் மோடி கண்டுகளித்தார். தரையிலிருந்தே கையசைத்து விமானிகளை பிரதமர் உற்சாகப்படுத்தினார். இந்த கண்காட்சியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். Let us remind you of the decades of effort which have gone into making this frustrating the Indian Air Force's model. The stakes are very on Cupid, drawing an arrow through the heart. And there it is, a beautiful Suryakiran heart dedicated to Aero India 2023. நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவின் வளர்ந்து வரும் திறன்களுக்கு ஏரோ இந்தியா கண்காட்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று கூறினார். இந்த நிகழ்வில் சுமார் 100 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. முழு உலகமும் இந்தியாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது என்றும் பிரதமர் கூறினார். तक हम एक्सपोर्ट के इस आंकड़े को 1.5 बिलियन से बढ़ाकर $5 बिलियन तक ले जाएंगे. इस दौरान किए गए प्रयास. அறிமுக சாகச நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஏரோ இந்தியாவின் தபால் தலைகளை பிரதமர் மோடி வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படை விமானங்களை காட்சியப்படுத்துவதற்கான பொலிவியன் அரங்கை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியின் மூலம் மத்திய அரசுக்கும் மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு இடையே 251 ஒப்பந்தங்கள் மூலம் 75,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. $100 பில்லியன் அதிக மதிப்புள்ள 500 ஜெட் விமானங்களை காட்சிப்படுத்த ஏர் இந்தியா திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.